பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள், தந்தை பெரியார் அவர்களின் பிறந்தநாள், திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றுவிக்கப்பட்ட நாள் என தமிழ்நாட்டின் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களை தொடர்ந்து நடைபெறும் இந்த நிகழ்வு உள்ளபடியே கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த பின்னணியில் அண்ணா அவர்களின் புகழ்பெற்ற பிரகடனங்களில் ஒன்றை நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும் என நினைக்கிறேன். அண்ணா சொல்கிறார், தமிழன் யாருக்கும் தாழாமல், யாரையும் தாழ்த்தாமல், எவரையும் சுரண்டாமல், எவராலும் சுரண்டப்படாமல், எவருக்கும் எசமானனாக இல்லாமல், உலகில் எவருக்கும் அடிமையாக இல்லாமல் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்கிறார். நூல் அறிமுகத்துக்குள் செல்கிறேன். தேர்தல் 2024 மீளும் மக்கள் ஆட்சி என்று தலைப்பிடப்பட்டிருக்கும் இந்நூலுக்கான முன்மொழிவாக எமது பதிப்பாளர் ஆழி செந்தில்நாதன் அவர்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிய குறிப்பு இந்நூலுக்கான நோக்கத்தையும் அறிமுகத்தையும் வழங்கிவிடும். அந்த குறிப்பை அப்படியே படிக்கிறேன். இனி நாம் செய்ய வேண்டுவது யாது? கருத்தரங்கம், பேட்டி, புத்தகம், ஒரு செயல் திட்டம். தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் அரசியல் தொடங்கி சுற்றுச்சூழல் வரை என எல்லா நிலைகளிலும் எதிர்காலம் நிச்சயம் நம்பிக்கைக்குரியதாக இருக்கப் போவதில்லை. காங்கிரஸ், அதாவது இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடித்தாலும் கூட அடிப்படை கட்டமைப்பிலிருந்து மாற்றத்தை தொடங்கி குறைந்தபட்ச சீரமைப்பை மேற்கொள்வதற்கு மீண்டும் ஒருமுறை அந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தாக வேண்டும் என்பதுதான் நிதர்சனம். இந்த பின்னணியில் இனி நாம் செய்ய வேண்டுவது யாது என்கிற தலைப்பில் நம்முன் இருக்கும் பணிகள் பற்றியும் அவற்றை முன்னெடுக்க அரசியல், ஊடகம், நீதித்துறை உள்ளிட்ட துறைகள் எப்படி தயாராக வேண்டும் என்பது குறித்தும் ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கலாம் என தோன்றுகிறது. அதற்காக ஆழியும் பேரலையும் இணைந்து கருத்தரங்கம் ஒன்றை ஒருங்கிணைக்கலாம். துறைசார் வல்லுநர்களை பேரலைக்காக பேட்டி காணலாம். கருத்தரங்க பேச்சுக்கள், வாசிக்கப்படும் கட்டுரைகள் அல்லது பேரலையில் வெளியாகும் பேட்டிகள் ஆகியவற்றை தொகுத்து முதலில் தமிழிலும் பிறகு மலையாளம், கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளிலும் என்றால் இந்தியிலும் கூட அவற்றை மொழிபெயர்க்கலாம். புதிய ஆட்சி அமைந்த 100வது நாளை ஒட்டி ஆழி பதிப்பகத்தின் வெளியீடாக இத்தொகுப்பை கொண்டு வரலாம் என முன்மொழிந்தேன். எதிர்கருத்துக்களை ஒடுக்குவதில் பாஜக புதிய எல்லையை தொட்டிருக்கும் நிலையில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இத்தகைய செயல்பாடுகளின் பின்விளைவுகளையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய நெருக்கடி இருக்கிறது. இச்செயல் திட்டம் குறித்த உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் என்று நான் ஆழி செந்தில்நாதன் அவர்களுக்கு எழுதியிருந்தேன். அவருடைய பதில் இந்த நிகழ்வை சாத்தியப்படுத்தி இருக்கிறது. அவருக்கு என் நன்றி. தேர்தல் முடிவுகள் ஜூன் 4 அன்று வெளியான நிலையில் ஜூன் 9 அன்று நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றார். புதிய அரசு செப்டம்பர் 17 அன்று அதன் முதல் 100 நாட்களை நிறைவு செய்தது. அன்று மோடியின் பிறந்தநாள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 100 நாட்களை பற்றியே தனி புத்தகம் கொண்டு வரும் சூழல் நிலவுகின்ற வேளையில் 2024 தேர்தல் பற்றி வெளிவரும் இந்த நூல் நாம் திட்டமிட்டபடி வெளிவருகிறது. 2024 மக்களவைத் தேர்தல் எண்ணற்ற படிப்பினைகளை நமக்கு வழங்கி இருக்கிறது. மக்கள்தான் அரசு, அரசமைப்பு தான் அடிப்படை என்பதுதான் இத்தேர்தலின் செய்தி. அதன் அடிப்படையிலே தான் இந்த நூலுக்கு மீளும் மக்கள் ஆட்சி என்று தலைப்பிட்டிருக்கிறோம். இந்திய விடுதலை பற்றியும் இந்தியாவின் மக்களாட்சி பற்றியும் ஆய்வுகள் தொடர்ந்து வரும் நிலையில் அதே அளவு முக்கியத்துவத்துடன் இந்த தேர்தலையும் ஆய்வு செய்ய வேண்டியது அவசியமாகிறது. இந்நூல் அதை தொடங்கி வைக்கிறது. இந்த நூலுக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எழுதிய விரிவான சிறப்பு கட்டுரை இந்த தேர்தல் பற்றிய ஆவணங்களில் முதன்மையானதாக வரலாற்றில் நிற்கும். அதை பற்றி விரிவாக எமது பதிப்பாளர் எடுத்துரைப்பார். அரசமைப்பு தொடங்கி சுற்றுச்சூழல் வரை, நேரு தொடங்கி ஈராயிர குழவிகள், அதாவது 2K கிட்ஸ் வரை இத்தேர்தலின் ஒவ்வொரு அம்சத்தை ஆய்வு செய்யும் கட்டுரைகள், நேர்காணல்கள், மொழிபெயர்ப்புகள் ஆகியவற்றை பங்களித்தவர்களின் பெயர்களை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்றிய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம், விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் MP, நோபல் அறிஞர் அமர்த்திய சென், யோகேந்திர யாதவ், GN தேவி, ராம் புண்ணியானி, சுந்தர் சருக்கை, ராஜன் குரை, AS பன்னீர்செல்வன், மு. ராமநாதன், சுகுணா திவாகர், யமுனா ராஜேந்திரன், இரா முருகவேல், மஹி ஆதிரன், வே. ஜீவகுமார், சே. அருள்செல்வன், இந்திரகுமார் தேரடி மில்டன், ஜெயநாதன் கருணாநிதி, நாராயணி சுப்பிரமணியம், கோர்கோ சாட்டர்ஜி, சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, பிரவீன் ராஜ், ஷான் டாண்டன், முகமது ஜுபைர், MD அனீஸ் அக்தர், மொழிபெயர்ப்பாளர்கள் வ. ரங்காசாரி, சித்தார்த்தன் சுந்தரம், த. ராஜன், க. அன்பரசு, JS அனார்கலி, ஆசிஃபா, வல்லபாய், பீட்டர் துரைராஜ், விக்ரமச்சந்திர மௌரியர். இந்நூலை சாத்தியப்படுத்தியவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த நூலுக்கான முன்மொழிவில் நாம் திட்டமிட்டவற்றை இயன்ற வரையில் சாத்தியப்படுத்தி இருக்கிறோம் என்றே நம்புகிறோம். இது ஒரு தொடக்கம்தான். இனி நாம் செய்ய வேண்டியது யாது என்கிற கேள்விக்கான விடையை கண்டடைவதில்தான் 2029க்கான திசைவழி அடங்கியிருக்கிறது. நன்றி.